ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமா இருக்கோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்ற ஆச்சரியமான சில விஷயங்களோட இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம பார்க்கலாங்க. முழுமையான ராசி பலன்களை பெறுவதற்காக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 13ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்று தினம் ராசி அதிபதி குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. மேலும் 5 கூடிய செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறார். செவ்வாய் சுக்கிரனுடன் ராசியில் இணைந்து காணப்படுகிறாருங்க. மதியம் 1:27 வரை ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. அதனால இன்றைய தினம் மதியம் 1:27 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குங்க. அதன் பிறகு இன்னைக்கு மதியம் 1:27 வரை நீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு முக்கியமான வேலைகள், முக்கியமான செலவு செய்யறது, முக்கியமான சில முடிவு எடுக்கிறது எல்லாத்தையுமே நீங்க செய்து கொள்ளலாம். ஸோ அவசியமான வேலைகளை நீங்க மதியத்திற்கு தள்ளி வைப்பது நல்லதுங்க. இன்னைக்கு என்ன செய்தாலும் அதிகமான வெற்றிகள் நீங்க கண்டிப்பாக பெற முடியும். ஆனா மாலை நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. மாலை நேரத்தில் அதாவது மதியம் 1:27 பிறகு நீங்க உங்க ஒர்க்கை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும்னா கூட நீங்கள் எதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா கூட நீங்கள் மதியத்துக்கு பிறகு நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்பொழுது மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. எனவே பதவிகள் உங்களை அலங்கரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா இன்னும் நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியுங்க. வார்த்தைகள் கவனமாக இருக்கணுங்க. அவசரமாக எந்த முடிவு எடுக்காதீங்க. மதியத்துக்கு பிறகு முக்கியமான முடிவுகளை நீங்கள் உட்கார்ந்து பேசி சாவகாசமாக எடுக்கலாம். தொழில் ரீதியாக சின்ன சின்ன மனக்கசப்புகள் உங்கள் கூட்டலில் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருந்தால் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்கும் முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் நல்ல எதிர்காலத்தை பெறுவாங்க. அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய வகையில் உங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் நிறைய விஷயங்களை இன்னைக்கு செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நிறைய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபார ரீதியாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதனால சந்தோஷமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல ஒரு நாள் இன்றைய தினம். பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. அதுக்கான முயற்சிகளையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணுங்க. ரிலாக்ஸான மனநிலையை கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சேரும். அதனால நீங்கள் அதை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான செயல்பாடுகளும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது போதுமானதுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெற முடியும். இன்றைய தினம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக எண்ணி தான் செலவு பண்ணணும். அவசரப்பட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதனால அதை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி தற்பெருமையான பேச்சுக்கெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க, நிதானத்தை செயல்படுங்க. வெற்றிகள் உங்களுக்கு சேரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்காதீங்க. உடல் வலுவுக்கு மேலே வெயிட் தூக்குறதுலாம் இன்னைக்கு வேண்டாம். முன் யோசனை இல்லாமல் டக்குன்னு எதோன்னு நீங்கள் செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாதுங்க. பிளான் பண்ணி நிதானித்து பொறுமையாக வேலை செய்யுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தினம் தீர்த்த யாத்திரை போகணும், அந்த மாதிரியான ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படுங்க. அதிர்ஷ்டகரமாக சில வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு சேரும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்காக நீங்கள் மதிய நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்வது நல்லதுங்க. புதிய துறைக்கு மாறலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இப்பொழுது உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் அவசரப்படாதீங்க, நிதானித்து செயல்படுங்கள். சிந்தித்து செயல்பட்டு இப்பொழுது இருக்கக்கூடிய துறையில நீங்க சிறப்பாக நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்களா, இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திட்டீங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதன் மூலமாக இனிமேல் ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில நீங்க உங்க காதலர் கூட கொஞ்சம் கூடுதலான நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்க காதலருக்கு நீங்க சரியான கவனம் கொடுக்கல, அவர் மேல நீங்க கவனமா இல்லை அப்படின்னா அவர் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க.
நீங்க நேர மேலாண்மையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. என்ன டைமுக்கு என்ன வேலை செய்யணுங்கிறத நீங்க பிளான் பண்ணி முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வேற லெவல்ல உங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் அதிகரிக்கும். நிறைய வேலைகள உங்களால சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுங்க. குடும்பத்தில கொஞ்சம் சுமையான ஒரு உங்களுக்கு உணர்வுகள் எந்த விதம் ஏற்பட்டாலும், அந்த சுமை கூட நீங்க சிறப்பாக சமாளிக்கக்கூடிய அளவில தாங்க இருக்கும். அதனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் நீங்க தொழில்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் நீங்க தான் பெரிய ஆளுங்கிற மாரி தம்பட்ட அடிச்சுக்கிறதெல்லாம் தவிர்த்து விடுவது ரொம்ப முக்கியங்க. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும்போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமையாக காரியங்களை அணுகுங்கள். மதியத்துக்கு பிறகு சிறப்பாக உங்க வேலையெல்லாம் நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைய தினம் திருமணமானவர்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் அது வாக்குவாதங்கள் உங்களுக்கு சூடான வாக்குவாதங்கள் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்பட்டாலும் மாலை நேரத்தை இனிமையாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லை அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நீங்க உணரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா இன்றைய தினம் நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து எதுவும் முடிவு பண்ணாதீங்க. விரைவிலேயே உங்களுக்கு நல்ல காலம், குடும்ப வாழ்க்கையில் நல்ல இணக்கமான சூழ்நிலை எல்லாமே கிடைக்குங்க. அதனால இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப முக்கியங்க. வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்க பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்படாமல் நீங்க பாதுகாத்துக் கொண்டு ஒரு லிமிட்டா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்க வாழ்க்கை துணை மேல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இன்றைய நாள் இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறும். அவர் மேல நீங்கள் கவனம் செலுத்தி அவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மூலமாக நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியுங்க. எல்லா வேலையிலும் இன்னைக்கு நீங்க செய்யலாம். மதியத்துக்கு பிறகு பிளான் பண்ணிக்கங்க. சந்தோஷமான வெற்றிகரமான ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 9, 9 நம்பர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இருக்கீங்களோ, இன்று தினம் தற்பெருமையாக நீங்கள் உங்களது பெருமையில மட்டுமே பேசிக்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கலாம் இன்னைக்கு குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இந்த தினம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சு திறமை அதிகரித்தாலும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே புகழ்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்துக்கு குறைபாடு தரக்கூடிய உணவுகளை இன்னைக்கு எடுத்துக்காம இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைங்க. உங்க காரியங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெற்றிகள் உண்டு. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் தீர்த்த யாத்திரைகள், புனித யாத்திரைகள் போறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. டக்குன்னு எந்த முன் யோசனையும் இல்லாம டக்குன்னு எடுத்து சில காரியங்களை நீங்க தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் பிளான் பண்ணி நிதானித்து ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும். இந்த தினம் உங்களுக்கு நிறைய ஆர்வம், இறை வழிபாடுகள் ஏற்படுங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல லக்கியஸ்ட் சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்னைக்கு தேடி வருங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய துறைக்கு நம்ம மாறலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு தேடல் இன்னைக்கு உங்களுக்கு இருந்துகிட்டே இருங்க. இந்த தினம் உங்களுக்கு எந்த விதமான தேடல் இருந்தாலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் சரியாக சமாளித்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது முக்கியம். அதன் பிறகு புதிய துறைக்கு நீங்க மாறலாம். நிதானித்து செயல்படுங்க, பொறுமையாக செயல்படுங்க. இந்த தினம் உங்களுக்கு சிறந்த நல்ல வாய்ப்புகள் வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.